علينا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال ربنا عز وجل الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وفي رواية وكل ضلالة في النار وقال نبينا صلى الله عليه وسلم أيضا قد أفلح من أسلم ورزق كفافه وقنعه الله بما آتاه وقال أيضا عجبا لأمر المؤمن إن أمره كله له خير وليس ذلك لأحد إلا للمؤمن إن أصابته سراء شكر فكان خيرا له وإن أصابته ضراء صبر فكان خيرا له எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லமையும் ஆற்றலும் மாண்பும் மகிமையும் எங்களை படைத்தாளுகின்ற ஏக இரட்சகன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் நித்திய ஜீவன், என்றென்றும் எங்கனமும் வணங்கப்பட தகுதியான ஒரே இறைவன். அவனது தனிப்பெரும் கிருபையினால் எங்களை அவன் முஸ்லிம்களாக ஆக்கியிருக்கிறான். அவனது நாட்டமும் அருளும் இல்லை என்றிருந்தால் நாம் இன்று நேர்வழி பெற்று முஃமின்களாக முஸ்லிம்களாக ஆகியிருக்க மாட்டோம். ஆக அவன் யாரை நேர்வழியில் செலுத்தினானோ அவரை இந்த உலகில் வழிகெடுப்பவர் எவரும் இல்லை. அவன் யாரை வழிகேட்டில் தத்தளிக்க விட்டுவிட்டானோ அவர்களை கரை சேர்ப்பவர்கள் நேர்வழிப்படுத்துபவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை என்றும் அந்த உயர்ந்த இரட்சகனை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அறியாமை என்கின்ற காரிருகளுக்கு மத்தியில் அகப்பட்டு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறு பிரித்து அறிய முடியாமல் மனிதகுலம் தவித்த போது அல்லாஹ்வின் பேரருளாக அகிலத்துக்கு ஒரு அருட்கொடையாக இறுதி நபியாக நபிமார்களுக்கு முத்திரையாக இந்த உலகில் வந்த எங்கள் உயிரிலும் மேலான எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் என்றென்றும் எங்கள் நன்றி கடனுக்கும் உரித்தவராகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது சுன்னாக்களை அவரது வழிகாட்டுதல்களை தங்களுடைய கொள்கையாக வரிந்து கட்டி கொண்ட அவரது பரிசுத்த குடும்பத்தவர்கள், நானிலம் போற்றும் நபித்தோழர்கள், நன்மக்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் இந்த வானமும் பூமியும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் நிலவட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த இறைவனை பயந்து அவனது ஏவல் விலக்கல்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கிற பேராசையை நினைவு கூர்ந்தவனாக, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில்
நாடாளுகிற மன்னனாக இருந்தாலும் வீடாளுகிற சாமானிய மனிதனாக இருந்தாலும் அவன் இன்று நிம்மதி எங்கே இருக்கிறது என்று தான் அலைந்து கொண்டிருக்கிறான். அந்த வரிசையில் சிலர் நிம்மதி என்பது காசி பணத்தை, பொருளாதாரத்தை, வாகனங்களை, பங்களாக்களை அமைப்பதில் தான் இருக்கிறது என்று பணத்துக்கு பின்னால் ஓடுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். தைஸ அப்துல் திர்ஹமி, தைஸ அப்துல் தீனாரி, தைஸ அப்துல் ஹமீலதி, தைஸ அப்துல் கதீஃபதி, தைஸ வந்தகஷ் ஃபைதா ஷீக ஃபலந்தகஷ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வெள்ளி காசுகளுக்கும் தங்க காசுகளுக்கும் துணிமணிகளுக்கும் ரொட்டி துண்டுகளுக்கும் அடிமையாகி போன இந்த மனிதன் நாசமாக போகட்டும். அவனது காலில் முள் தைத்தால் கூட அது கலண்டு போகக்கூடாது, அவன் கவுண்டு போக வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் பொருளாதாரத்தின் பின்னால் ஓடி ஒளிகிற இந்த மனிதனுக்கு அல்லாஹுடைய தூதர் சாபம் செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நிம்மதி என்பது காசிலும் பணத்திலும் இருக்குமா? அப்படி இருக்கும் என்றிருந்தால் இந்த உலகத்தில் கோடான கோடி பணங்களுக்கு மேலால் புரண்டு கொண்டிருந்தவன் தான் காரூன். அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் பணக்காரன் ஒருவன் இருக்க முடியாது, இருக்கவும் இயலாது. மறுமை வரை அப்படி ஒருவன் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய பொருளாதார வளத்தை அவனுக்கு கொடுத்திருந்தான். அல்லாஹு தஆலா இந்த வரலாற்றை அல் குர்ஆனில் நமக்கு பாடமாகவும் படிப்பினையாகவும் நினைவு கூறுகிறான். இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம் وآتيناهم من الكنوز ما إن مفاتيحه تنوء بالعصبة أولي القوة إذ قال له قومه لا تفرح إن الله لا يحب الفرحين. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், நிச்சயமாக காரூன் என்கிற ஒருவன் இருந்தான். அவன் மூசா நபியினுடைய சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தான். அவனுக்கு நாங்கள் நிறைவான பொருளாதாரத்தை வழங்கி இருந்தோம். எப்படி தெரியும் அவனது பொருளாதாரம்? அல்லாஹ் ஒரு உவமையை சொல்கிறான். அந்த உவமை மிகவும் சிந்திக்கத்தக்க ஒரு உவமையாக இருக்கிறது. வஆத்தைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹு லதனூஉ பில் உஸ்பத்தி உலில் குவா. நாங்கள் அவனுக்கு கொடுத்திருந்த சொத்துகளுக்கு அவன் வைத்திருந்த திறவுகோல்கள், சாவிகளை சுமப்பதற்கு பல கோடி நபர்கள் வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். பணத்தை அல்ல, காசை சுமப்பதற்கல்ல, அவனது கருவூலகங்களுக்கு அவன் போட்டிருந்த பூட்டுக்களின் திறப்புகளை சுமப்பதற்கு மிகப்பெரிய பலசாலியான கூட்டம் தேவைப்பட்டது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அத்தகைய பொருளாதார நிறைவில் தான் அவன் இருந்தான். அவனை பார்த்து அவனது சமூகம் சொன்னது, லா தஃப்ரஹ், பெருமை அடிக்காதே, உனது பணத்தை வைத்து நீ தாண்டவம் ஆடாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், நிச்சயமாக பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் ஒரு பொழுதும் நேசிப்பதில்லை. மாறாக வ அஹ்சின் இலன் நாஸ் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு எப்படி பொருளாதாரத்தை தந்து சமூகத்தில் மேன்மைப்படுத்தினானோ அதே போன்று உன்னை விட பொருளாதாரத்தில் குன்றிய ஏழைகளையும் நீ நன்கு கவனித்துக் கொள் என்று மக்கள் அறிவுரை கூறினார்கள். அப்பொழுது அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் மின் இந்தி, என் புறத்தால் என் அறிவால் திரட்டி கொண்ட பணம் அது என்று அவன் சொன்னான். அல்லாஹு தஆலா சும்மா விட்டான ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், அவனையும் அவனது மட மாளிகையையும் அப்படி அல்லாஹு தஆலா நிலத்துக்குள் சுழிவாங்கி கொண்ட வரலாற்றை அல் குர்ஆனில் நினைவு கூறுகிறேன். அப்படி என்றால் பொருளாதாரத்தையோ பணத்தையோ நம்பி வாழ்வதில் நிம்மதி இல்லை என்பதை நாங்கள் இங்கு உணர்கிறோம். இன்னும் சில மனிதர்களை பொறுத்தவரையில் ஆட்சி அதிகாரம் தனக்கு கிடைக்கக்கூடாதா என்று, அங்குதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்று ஆட்சிக்காகவும் தன் கதிரையை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் மனிதன் அலைந்து திரிவதை பார்க்கிறோம். அப்படி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நிம்மதி இருக்கும் என்றிருந்தால், அதில் தான் சாகா வரம் பெற்ற நிம்மதி இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹு தஆலா ஃபிர்அவுனுக்கு கொடுத்திருக்க வேண்டும். அவன் மிகப்பெரிய எகிப்தினுடைய ஆட்சி அதிகாரம் கொண்ட மனிதனாக அவன் இருந்தான். ஆனால் அல்லாஹு தஆலா அவனையும் பிடித்து கொண்டான். அவன் ஒரு தடவை சமுதாயத்தை பார்த்து இப்படி கேட்டான், யா கௌமி அலைஸ லீ முல்கு மிஸ்ர் வ ஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி அஃபலா துப்சிரூன். பயங்கரமான ஒரு கேள்வியை கேட்டேன். இந்த மிஸ்ர் என்கிற எகிப்தினுடைய இந்த மிக பிரமாண்டமான எல்லையின் அதிபதியாக நான் இருக்கின்றேனே, அப்போ இந்த ஆட்சி அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் தான் செய்கிறேன். இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரனாக நான் இருந்தால் என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இதோ நைல் நதியாக இருக்கக்கூடிய இந்த நீண்ட ஆறு கூட என் பாதத்துக்கு கீழால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். அஃபலா துப்சிரூன், இதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அவன் கேட்டான். அல்லாஹு தஆலா எந்த நீரை வைத்து
எந்த நைல் நதியை வைத்து அவன் பெருமை அடித்தானோ அதே நைல் நதியில் அல்லாஹு தாலா அவனை மூழ்கடித்த வரலாறை பார்க்கிறோம். ஆக ஆட்சியிலோ அதிகாரங்களிலோ நிம்மதியில்லை என்பதை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். இன்னும் சிலர் பொருளாதாரமும் நல்ல குழந்தை பாக்கியமும் அல்லது ஆண் வாரிசுகளும் கிடைக்க பெற்றால் அங்கு நிம்மதி இருக்கும் என்று நினைக்கிறார்கள். உண்மையில் ஆண் வாரிசுகள் கிடைக்க பெற்று பணம் கொடுக்கப்பட்டால் அவனுக்கு நிம்மதி இருக்கும் என்றிருந்தால் அபூலஹபுக்கு கிடைத்திருக்க வேண்டும். அல்லாஹு தாலா அவனை இன்றளவும் சபிக்குகிற திருமறை வசனமாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறான். தப்பத் யதா அபீ லஹபி வதப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். அபூலஹபும் அவனது இரு கரங்களும் நாசமாகட்டும். அவன் சம்பாதித்தவை, அவன் தேடிக்கொண்ட அவனது பொருளாதாரம், அவனது குழந்தைகள் யாரும் அவனுக்கு பயனளிக்க முடியாது. மாறாக அவன் கொதித்து விட்டருகிற நரக நெருப்பி நிச்சயமாக அவன் நுழைவான் என்று அல்லாஹு தஆலா அவனுக்கு எச்சரிக்கிறான். குறைஷி காஃபிர்களில் யாருக்கும் இல்லாத சாபக்கேடு அபூலஹபுக்கு வந்திருக்கிறது. காரணம் என்ன? நபிகளாருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அவர். அல்லாஹுடைய தூதருக்கு சாட்ச உறவுக்காரர். அல்லாஹுடைய தூதரை நன்கு அறிந்து வைத்திருந்த ஒரு நபர் அவர். நீ அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு வாப்பா போன்று கொள்கையில் தௌஹீதில் நீ உதவி செய்திருக்க வேண்டும். தந்தை இல்லாமல் இருந்த அந்த அனாதையாக இருந்த முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நீ ஒரு தந்தை போல் நடந்திருக்க வேண்டும். விசுவாசத்தை முழுமையாக காட்டியிருக்க வேண்டும். அவரை நீ ஒரு பொழுதும் பொய்யை களவை கண்டதில்லை. அப்படிப்பட்ட உத்தமருக்கு நீ அவரது குடும்பமாக இருந்து கொண்டு நீ அவருக்கு சதி செய்யலாமா? நீ மட்டுமா உனது மனைவியும் திரட்டி கொண்டு சதி செய்தாயே. எனவே குடும்பத்துக்குள் இருந்து கொண்டு குழி பறிச்ச உனக்கு இதுதான் சாபக்கேடு என்று அல்லாஹு தாலா அவனுக்கு சாபக்கேட்டை அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் இறுதி வரை ஓதப்படுகிற திருவசனமாக ஆக்கியிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையான நிம்மதியும் சந்தோஷமும் என்பது வெறுமனே பொருளாதாரத்திலோ பட்டம் பதவிகளிலோ ஆட்சி அதிகாரங்களிலோ அல்லது இந்த உலகத்தில் காம இச்சையை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி அவன் சிற்றின்பங்களில் அலைந்து திரிகிறானே அதிலோ இல்லை. மாறாக அல்லாஹு தாலா மன நிம்மதி என்பது அவனை நினைவு கூர்வதில், அவனது கொள்கையை வலுவாக பற்றி கொள்வதில், மறுமை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில், விதியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுகிறான். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இறை விசுவாசிகள் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக அவர்களது உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உள்ளங்கள் அமைதி அடைவது அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தான் இருக்கிறது. இங்கு அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது ஒருமனை சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று கூறுவது அல்ல. மாறாக அல்லாஹ் மீதான நம்பிக்கை, மறுமை மீதான நம்பிக்கை, திருப்தி என்கிற மனம், பொறுமை என்கிற அந்த மிக பலமான ஆயுதம், இவைகளை பற்றி பிடிப்பதில் தான் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு நிம்மதி இருக்கிறது. ஒரு வரலாற்று சம்பவத்தை கூறுகிறேன். நீங்கள்லாம் நன்கு அறிந்த சம்பவம் தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வில் என்றும் அவர் மறக்க முடியாத சம்பவம். நாங்களும் இன்று நினைவு கூறுகிறோம். அல்லாஹுடைய தூதரும் கடைசி வரை அந்த நினைவை மறந்திருக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அதுதான் தனது சொந்த ஊராகிய மக்காவிலிருந்து மதீனாவுக்கு எதிரிகளின் சூழ்ச்சியால் விரட்டி அடிக்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சவுர் குகையில் தஞ்சம் புகுகிறார்கள். இந்த உலகத்தில் இனி உதவுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைங்கிற ஒரு மிக இறுக்கமான உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய தருணம் அது. எவ்வளவு பதட்டமாக இருக்கும். 4 பேரிடம் நமக்கு கஷ்டம் வருகிற பொழுது கடன் கேட்டு போகிறோம், அவன் நமக்கு உதவி செய்யவில்லை என்றால் இந்த உலகம் இருண்டு விட்டதாக நாங்கள் நினைக்கிறோம். இதற்கு பிறகு உறவுகள் நமக்கு தேவையில்லை, நண்பர்கள் நமக்கு தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்து விடுகிறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதருக்கு உயிர் அச்சுறுத்தல் நிச்சயமாகிற தருணமாகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய கண்களால் கண்ணீர் வந்து விட்டது. அல்லாஹுடைய தூதரே, உங்களையும் என்னையும் இப்பொழுது காபிர்கள் பிடித்துக் கொள்வார்கள் என்கிற ஒரு நிலைமை. அல்லாஹு தஆலா அதனை அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான். இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹ் இத் அக்ரஜஹு அல்லதீன கஃபரு சானிய ஸ்னைனி இத்ஹுமா ஃபில் கார் இத் யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு. இதுதான் பாயிண்ட். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறேன், நீங்கள் அந்த நபிக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒரு கட்டத்தில் நபிக்கு உதவினான். அது என்ன கட்டம்? அந்த குகையில் இருவரில் ஒருவராக அவர் இருக்குகிற பொழுது அவரது தோழர் அவரை பார்த்து சொல்கிறார்,
நாங்கள் சகமாக மாட்டிக்கொண்டோமே என்று சொல்கிற அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்சன், சகோதரரே, நண்பரே, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அல்லாஹு தஆலா அந்த நபிக்கு நிம்மதியை கொடுத்தேன். உலகமே இருண்டு விட்டதாக சமூகமோ நாங்களோ நினைக்கக்கூடிய ஒரு தருணம் அது. ஆனால் அல்லாஹுடைய தூதருக்கு அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஃபஅன்ஸலல்லாஹு சக்கீனத்தஹு வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா, அல்லாஹு தஆலா நபிக்கு அமைதியையும் சாந்தத்தையும் ஏற்படுத்தினான். நீங்கள் காண முடியாத படைகள் மூலமாக அல்லாஹ் அந்த நபிக்கு உதவினான். வஜஅல கலிமத்தல்லதீன கஃபரு சுஃப்லா வ கலிமத்துல்லாஹில் உல்யா, அல்லாஹு தஆலா எதிரிகளினுடைய சதிகளை முறியடித்து அவனது திட்டத்தை வெற்றி பெறச் செய்தான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிக்கு அந்த ஈமானிய பலத்தின் மூலமாக அங்கு மன நிம்மதி கிடைத்ததை நாங்கள் இந்த திருவசனத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நல்லமல்கள் செய்து அவன் கீறிய அந்த வரம்புக்கு நாங்கள் நின்று கொண்டால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தின் நிம்மதியை நமக்கு தருவான். மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹய்யன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வை முழுமையாக விசுவாசித்து நல்லறம் புரிந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் தருவோம். அது மட்டுமில்லை, இந்த உலகத்தில் நீங்கள் படுகிற ஒவ்வொரு துன்பத்துக்கும் அதைவிட இரட்டிப்பான கூலியை நாளை மறுமை நாளில் நாங்கள் தருவோம். வலநஜிஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் மூலமாக அவர்களுக்கு அளப்பெரிய கூலியை நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான். உண்மையான சந்தோஷம் என்பது அங்குதான் இருக்கிறது. உண்மையில் அல் ஹயாத்து தய்யிபா, மனமான வாழ்க்கை என்றால் என்ன? இந்த வசனத்துக்கு அடிக்கோடிடுகிற இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஹயாத்து தய்யிபத்து தஷ்மல் உஜூஹர் ராஹத்தி மின் ஐயி ஜிஹத்தின் கானத். அவர் சொல்கிறார், இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ், நல்ல நிம்மதியான வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு சந்தோஷமும் புலகாங்கிதமும் களிப்பேறு வகையும் கொண்ட எல்லா பக்கத்தாலும் நிம்மதி சூழ்ந்த வாழ்க்கையைத்தான் அல்லாஹு தஆலா இங்கு அல் ஹயாத்து தய்யிபா என்று சொல்வதாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் தருகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் மனிதனுக்கான நிம்மதியை அல்லாஹு தஆலா அவனது மார்க்கத்தில் வைத்திருக்கிறான். அதை நாங்கள் கடைப்பிடிக்கிற பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் எந்த பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் நாங்கள் ஒரு பொழுதும் துவண்டு விட மாட்டோம். ஈமான் நமக்கு பலவீனம் இருந்தால் சிறிய சிறிய கஷ்டங்கள் கூட விஸ்வரூபம் எடுத்து அது மிகப்பெரிய பூதாகாரமான பிரச்சனையாக நமது பார்வையில் தெரியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் யாருக்கும் முழுவதுமாக சந்தோஷத்தால் நிரம்பிய வாழ்க்கையை கொடுக்கவில்லை. இழப்புகள் என்பதும் துன்பங்கள் என்பதும் அவ்வப்போது அல்லாஹு தஆலா அவனை சோதிப்பதற்காக கொடுக்கிறான். அது அல்லாஹ்வின் வாக்குறுதி. இந்த உலகத்தில் எந்த பெரிய ஒரு கோடீஸ்வரரையோ அல்லது எந்த பெரிய ஒரு மகானையோ படித்த மனிதனையோ நீங்கள் அழைத்து வாருங்கள், அவனிடத்தில் 4 கேள்வி கேளுங்கள், அவன் சொல்லுவான் அவனது கஷ்டங்களை, அவனது துன்பங்களை, அவன் எதிர்பார்ப்போட நிச்சயமாக சொல்வான். ஆக இந்த உலகத்தில் கஷ்டங்களும் இழப்புகளும் நிச்சயமானவை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸின் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் சாபிரின். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நிச்சயமாக உங்களில் ஒவ்வொருவரையும் நாங்கள் பின்வரும் சோதனைகள் மூலமாக சோதித்து பார்ப்போம். அந்த சோதனைகள் என்ன? உயிரிழப்புகள், பொருளாதாரத்தின் நஷ்டம், விளைச்சல்களில் அங்கு வீழ்ச்சி, இது போன்று பல்வேறு விஷயங்கள் மூலமாக நாங்கள் நிச்சயமாக உங்களை நாங்கள் சோதிப்போம். அந்த சோதனைகளின் பொழுது எவன் பொறுமையாக இருக்கிறானோ அவனுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள். அவர்கள் எப்பொழுதும் ஒரு கொள்கையில் இருப்பார்கள். என்னது? அல்லதீன இதா அஸாபத்து முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவன் பக்கம் மீளுகிறோம் என்று அவர்களுக்கு சோதனை வரும்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள். இன்னும் அவர்கள் எப்படி சொல்வார்கள்? குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இறை விசுவாசிகளது நாமங்கள் இப்படித்தான் இருக்கும். அவரது நாவுகள் எப்பொழுதும் என்ன தெரியுமா சொல்லும்? குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் எங்களுக்கு எழுதியதை வைதான், அல்லாஹ் எங்களுக்கு விதித்தவைகள் தான் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் அவர்கள் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு என்ன சோதனை ஏற்பட்டாலும் அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள்,
அல்லாஹ் எழுதியதைத்தான் எங்களுக்கு தருவான். எதுவும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு வருகிறோம். பிறகு அல்லாஹு தாலா எங்களுக்கு அறிவை தருகிறான், பணத்தை தருகிறான், நமக்கு இன்னொரு நல்ல குடும்பத்தை தருகிறான், நிம்மதியாக குறிப்பிட்ட காலம் வாழ்கிறோம் என்றால் இத்தனை அருட்கொடைகளுக்கும் நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவன் நிச்சயமாக தந்த அருள்களில் நமக்கு நிம்மதியையும் பரக்கத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்துவான். இல்லை என்றால் அவனுக்கு நிம்மதி அங்கே கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற இந்த ஹதீஸை நான் எனக்கு ஒவ்வொரு கஷ்டங்கள் வருகிற பொழுது நினைத்து பார்ப்பேன். அந்த ஹதீஸ் என்ன தெரியுமா? கத் அஃப்லஹ மன் அஸ்லம வருஸிக கஃபாஃபன் வகன்னாஹு அல்லாஹு பிமா ஆதா. ஒரு முஸ்லிம் ஜெயித்து விட்டான், அவன் அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான், அவனுக்கு போதுமான நிறைவான பொருளாதார வளத்தை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான், போதுமான பொருளாதார வளத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறான், அதில் அவனுக்கு திருப்தியும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கிறான், அவன் வெற்றி பெற்றவன். எனவே நமக்கு அல்லாஹு தாலா இஸ்லாத்தை தந்திருக்கிறான். அன்றைக்கு அன்று நாங்கள் நாளுக்கு நாள் உண்ணுவதற்கான உணவை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அது போதும். இந்த மனநிறைவு ஒரு மனிதனுக்கு இருக்குமேயானால் நிச்சயமாக அவனுக்கு கஷ்டங்கள் வருகிற பொழுதெல்லாம் அவன் இதனை நினைத்து பார்ப்பான். இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதர் என்ன கோடியில் பிறந்தவரா? இல்லவே இல்லை. மாறாக அல்லாஹுடைய தூதர் மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். மிக ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் சொல்கின்றன. அல்லாஹுடைய தூதர் பாயிலே படுத்துறங்குவார்கள். அந்த பாயினுடைய தடயங்கள் அல்லாஹுடைய தூதருடைய பரிசுத்த மேனியில் படிந்திருக்கும். இப்படித்தான் அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்தார்கள். பஞ்சனைகளில் அல்லாஹுடைய தூதர் ஏசி ரூம் முழுவதுமாக குளிரூட்டப்பட்ட அறைகளில் அல்லாஹுடைய தூதர் உறங்கவில்லை. அப்படி என்றிருந்தால் நாங்கள் இன்று எவ்வளவு நிம்மதியாக வாழ்கிறோம். அந்த அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நாங்கள் மாறக்கூடாது. அவனது மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் மாறக்கூடாது. அவனது வரையறைகளுக்குள் நாங்கள் நின்று கொள்ளக்கூடாது. சிந்திக்க நிச்சயமாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுக்கு எப்பொழுதும் போதும் என்கிற மனம் இருப்பதை போன்றே பொறுமையும் அவனிடத்தில் இருக்கும். என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னோடு ஒரு இறைவன் இருக்கிறான், என்னை படைத்தவன் பாதுகாப்பான், என்னை அல்லாஹு தஆலா நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ வைப்பான் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அவனுக்கு இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர் வ லைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமின். ஒரு மூமினுடைய விடயத்தை நான் பார்க்குகிற பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த விஷயம் மூமினை தவிர, இறை விசுவாசியை தவிர வேறு யாருக்கும் அது கைகூடாது. அந்த விஷயம் என்ன தெரியுமா? அவனுக்கு நல்ல விஷயங்கள் நேருகிற பொழுது அவன் அல்லாஹுக்கு நன்றி கூறுகிறான், அது அவனுக்கு நல்லதாக அமைந்து விடுகிறது. கஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுது, துன்பங்கள் ஏற்படுகிற பொழுது பொறுத்து கொள்கிறான், அதுவும் அவனுக்கு நல்லதாக ஆகிவிடுகிறது. ஒரு முஸ்லிம் அப்படித்தான் இருப்பான். சந்தோஷங்கள் ஏற்படுகிற பொழுது அல்லாஹுக்கு நன்றி கூறுவான், கஷ்டங்கள் வருகிற பொழுது பொறுமையாக இருப்பான். இதனூடாக அல்லாஹினுடைய நெருக்கத்தை அவன் அடைந்து கொள்வான். இந்த உலகத்தில் மனிதன் ஒரு 60 ஆண்டு அல்லது 70 ஆண்டு வாழப்போகிறான். ஆனால் இந்த மண்ணுக்கு கீழால் மறுமையில் எவ்வளவு காலம் வாழப்போகிறான் என்று அவனுக்கு தெரியாது. அப்படியாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட ஒரு வரையறுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் மனிதன் எதற்காக இவ்வளவு அலைச்சல் அடைகிறான்? குடும்பத்தை இழக்கிறான் பொருளாதாரத்திற்காக, மிக நீண்ட தூரங்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிறான், ஓடி ஓடி உழைக்கிறான், நிம்மதி இல்லாமல் அவன் கிடக்கிறான். பிறகு நிம்மதி எங்கே இருக்கும் என்று நாடு திரும்புகிற பொழுது மரணம் அவனுக்கு வந்து விடுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நிம்மதியை முழுமையாக அல்லாஹு தஆலா அவனது மார்க்கத்தில் வைத்திருக்கிறான். அவனை முழுமையாக வணங்கி வழிபட்டு அவனது ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்படுவதில் வைத்திருக்கிறான், பொறுமையில் வைத்திருக்கிறான், போதும் என்ற மனநிறைவில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்கிற பேருண்மைகளை அறிந்து அவனுக்கு கட்டுண்ட அடியார்களாக இந்த உலகத்தில் வாழ்வோமாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி பினிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹாத் وبتوفيقه تتنزل الخيرات والبركات وبفضله تتحقق المقاصد والغايات ثم الصلاة والسلام على نبينا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأهل بيته ومن والاه أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
ஒரு மனிதனிடத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் எப்போது குடிகொள்ளும் என்றால், அல்லாஹ்வினுடைய பரிசுத்தமாகிய இந்த மார்க்கத்தை முழுமையாக கடைப்பிடித்து அவனை நம்பி அவனது ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்படுகிற பொழுதுதான் கிடைக்கும் என்கிற பேருண்மையை நாங்கள் முதலாவது உரையிலே பார்த்தோம். ஒரு மனிதனிடத்திலே பேராசை இருக்குகிற பொழுது அவனை அது நிம்மதியாக வாழ முடியாது. அவனுக்கு எவ்வளவுதான் சொத்துக்கள் இருந்தாலும் மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கு பேராசை அவனை விட்டு செல்லாது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், லவ்கான் அலிபினி ஆதம வாதியா நிமின் தஹபின் லபு தகா சாலிச. ஒரு மனிதன் ஆதமுடைய மகனுக்கு 2 பள்ளத்தாக்குகள் நிறைய தங்கங்கள் கிடைத்தாலும் 3ஆவதாக ஒரு பள்ளத்தாக்கு இருக்க வேண்டும் என்று மனிதன் அலைவான். ஒரு கடை போட்டவன் இன்னொரு கடை போட வேண்டும், 2 கடை போட்டவன் 3ஆவதாக ஒரு கடை போட வேண்டும் என்று பிராஞ்சுகளை திறந்து கொண்டு இருப்பதையே நாங்கள் பார்க்கிறோம். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அன்று சொன்னார்கள். அதாவது ஒரு மனிதனுக்கு 2 தங்க ஓடைகள் இருந்தால் 3ஆவது ஒன்று கிடைக்கப் பெறாதா என்று அவன் தேடி அலைவான். இப்படிப்பட்ட மனதைத்தான் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அப்பொழுதெல்லாம் அவனுக்கு தன்னிறைவு அல்லது மன நிம்மதி எங்கே இருக்கிறது என்றால், அல்லாஹ் தந்ததில் அவன் திருப்தி காண்கிற பொழுதுதான் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வரலாற்று சம்பவத்தை உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். குறித்த செய்தி குர்ஆனிலோ அல்லது ஹதீஸ்களிலோ மிக ஆதாரபூர்வமான வரிசையில் வரவில்லை. மாறாக இப்னு கதீர் இமாம் அவர்களும் இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்களும் இப்னுல் ஆராபி அவர்கள் மூஜமிலும் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். படிப்பினைக்காக இந்த செய்தியை சொல்கிறேன். ஏனென்றால் இதோடு சம்பந்தப்பட்ட மார்க்க சட்டத்திட்டங்கள் எதுவும் இல்லை. ஒரு வரலாற்று சம்பவம். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை ஒரு பயணம் ஒன்று மேற்கொள்கிறார்கள். இந்த கதையை நீங்கள் ஒரு சில வேளை கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமலும் இருக்கலாம். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை ஒரு பயணத்தை துவங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பயணத்தின் இடையே ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய வர விரும்புகிறேன், நீங்களும் என்னை உங்களோடு பயணத்தில் உடன் சேர்த்து கொள்வீர்களா என்று கேட்கிறார். அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்மதிக்கிறார்கள், வாரும் என்று அழைக்கிறார்கள். 2 பேருமாக சேர்ந்து நீண்ட பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பயணத்தின் இடையே ஒரு இடத்தில் அவர்கள் இளைப்பாறுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பசி ஏற்படுகிறது. அப்பொழுது அவர் கொண்டு வந்த அவரது கட்டிச்சாதனத்தை, அதாவது அவரது பயண பொதியை திறக்கிறார். கட்டுச்சாதனத்தை அவிழ்த்து அதில் இருந்த ரொட்டி துண்டுகள் 3 இருந்தன. அதில் ஒன்றை அவர் எடுத்து சாப்பிடுகிறார். மற்ற ரொட்டி துண்டை அவரோடு துணைக்கு வந்த பயணத்தொடருக்கு கொடுக்கிறார். இன்னொரு ரொட்டி துண்டை அதாவது சேஃப்டிக்காக வைத்துக் கொள்கிறார். அதாவது நாங்கள் இடையில் வேறு ஒரு இடத்தில் பசி ஏற்பட்டால் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று தற்பாதுகாப்புக்காக வைத்துக் கொள்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ரொட்டி துண்டை சாப்பிட்டதற்கு பிறகு கை கழுவுவதற்காக வேண்டி சற்று வெளியே செல்கிறார்கள். அந்த அக்கணப்பொழுதுகளில் அவரோடு பயணத்துக்கு சென்ற அந்த பயணத்தோழர் மற்ற ரொட்டி துண்டையும் சாப்பிட்டு முடித்து விடுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கை கழுவி விட்டு வந்து தனது பயணப்பதியை சீர் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்படுவோம் என்று பார்க்குகிற பொழுது தான் வைத்த அந்த 3ஆவது ரொட்டி துண்டை காணவில்லை. அப்பொழுது அவருக்கு வலுவான சந்தேகம் வந்து அது உறுதியாகி விடுகிறது. இவரை தவிர வேறு யாரும் நம்மோடு இருக்கவில்லை, இவர் தான் உண்டிருக்க வேண்டும். எனவே தன் தோழரை பார்த்து கேட்கிறார், தோழரை, நீ அந்த 3ஆவது ரொட்டி துண்டை சாப்பிட்டாயா என்று. அதற்கு அவர் சொல்கிறார், இல்லை என்று. அப்பொழுது சரி, பிரச்சனை இல்லை, வா போம் என்று 2 பேருமாக நடந்து பயணம் ஒன்று செய்கிறார்கள். அப்படி நீண்ட தூரம் போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு சோலை நிலத்தை அவர்கள் அடைகிறார்கள். அந்த சோலை நிலத்தின் அருகே நிறைய மான்கள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன, புல் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. 2 பேருமாக நின்று அந்த மான் கூட்டத்தினுடைய ரம்யமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், உனக்கு மான் இறைச்சி சாப்பிட தோன்றுகிறதா? அப்பொழுது அவர் சொல்கிறார், ஆம், எனக்கு மான் இறைச்சி உண்ணுவதற்கு மனசு சொல்கிறது தான், எப்படி நாங்கள் வேட்டையாடுவது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மானை அழைத்தார்கள். அந்த மான் வந்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருகே. அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை பிடித்து அறுத்து, அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுத்து அந்த மானை அவர்கள் சுட்டு சாப்பிட்டு விடுகிறார்கள்.
சாப்பிட்டதற்கு பிறகு அதனுடைய எலும்புகள் எஞ்சி இருக்கிற பொழுது அந்த எலும்புகளை எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்து விட்டு அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டு நீ மானாக எழுந்து செல் என்று கூறிய பொழுது அது மானாக தனது உடம்பை குலுக்கி கொண்டு நடந்து சென்றது. பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இந்த மனிதரை பார்த்து, நாம் பசியோடு இருந்தோம், அல்லாஹு தஆலா மிக சுவையான உணவாகி அந்த மானிறைச்சி நமக்கு தந்தான், இப்போதாவது சொல், அந்த ரொட்டி துண்டை திண்டவர் யார், அந்த ரொட்டி துண்டை எடுத்தவர் யார்? அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் இல்லை என்று மறுத்து விடுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சினை இல்லை, வாரும் போவோம் என்று அவர்கள் 2 பேருமாக சேர்ந்து பயணத்தை மீண்டும் தொடங்குகிறார்கள். போய்கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு முன்னே குறுக்கே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆறு என்றால் பயங்கர ஆறு, காற்றாற்று வெள்ளத்தால் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது பெரு வெள்ளம் பெய்ந்து அதன் மூலமாக தண்ணீர் அதிகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இவரும் இதை எப்படி கடப்பது என்று யோசிக்கிறார்கள். அப்பொழுது ஈசா அவர்கள் சொல்கிறார்கள், பயப்படாதே நண்பரை, பயப்படாதே, என் கையை இறுக பற்றி பிடித்துக்கொள், நான் உன்னை இந்த ஆற்றை கடந்து உன்னை கூட்டிக் கொண்டு செல்கிறேன். அதே போன்று அந்த மனிதனும் கையை பிடித்துக் கொள்கிறார் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கையை. இருவருமாக கட்டந்தரை நடந்து போவதை போன்று அவர்கள் கடந்து சென்று விடுகிறார்கள். பிறகு ஈசா அவர்கள் கேட்கிறார்கள், மறுகரையை அடைந்தவுடனே இப்போதாவது சொல், அல்லாஹு தஆலா எங்களை இந்த ஆற்றில் இருந்து பாதுகாத்தான், இந்த வெள்ளத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து மறுகரை சேர்த்திருக்கிறான், இப்போதாவது சொல், அந்த ரொட்டி துண்டை தின்றவர் யார்? அதற்கு அவர் தெரியாது என்று சொல்லிவிட்டார். பிறகு ஈசா அவர்கள் சொன்னார்கள், பிரச்சனை இல்லை, வா போ. அப்படியே 2 பேருமாக சேர்ந்து பயணத்தை மேற்கொண்டு அப்படியே போய் கொண்டிருக்கிறார்கள். போக ஒரு மணல் மேட்டின் அருகே அவர்கள் 2 பேரும் களைப்பாறுவதற்காக உட்கார்ந்து கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரது கைகளால் 3 மணல் குவியல்களை தயாரிக்கிறார். பிறகு அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டு இந்த 3 மணல் குவியல்களும் தங்கமாக மாற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ்வின் அனுமதியால் அந்த 3 மணல் குவியல்களும் தங்க குவியல்களாக மாறிவிடுகின்றன. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது அதில் ஒரு மணல் குவியல் எனக்குரியது, மற்றது உனக்குரியது, 3வது நீ அந்த ரொட்டி துண்டை தின்றது யார் என்று தெரியாது என்று சொன்னாய், அந்த 3வது நபருக்கு என்று சொன்னார். உடனே பேராசை பிடித்த இவன், அந்த ரொட்டி துண்டை தின்றவன் நான் தான், எனக்கு அந்த தங்க குவியலை தந்து விடுங்கள் என்று அவன் அப்பொழுதுதான் உண்மையை ஒத்துக்கொள்கிறேன். இப்பொழுது ஈசா அவர்கள் சொல்கிறார்கள், பொய் பேசக்கூடிய ஒரு நபியை ஏமாற்றுகிற ஒரு துர்ப்பாக்கியவாதியோடு நான் பயணம் செய்ய விரும்பவில்லை, நீயே இந்த 3ஐயும் வைத்துக்கொள், நான் புறப்படுகிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு விடுகிறார்கள். இவன் இப்பொழுது 3 தங்க குவிகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது, இதை எப்படி நான் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்று அங்கலாய்த்து கொண்டு மூக்கில் 3 விரல்களை வைத்து யோசித்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது அந்த இடத்துக்கு வேறு 2 மனிதர்கள் வருகிறார்கள். வந்து இந்த தங்க குவியல்களை எல்லாம் பார்க்கிறார், இந்த மனிதனையும் பார்க்கிறார்கள் அந்த 2 பேரும். இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இது உனக்கு நீயாக தேடிக்கொண்டது அல்ல, இங்கு கிடைத்தது தானே, 3 தங்கல் குவியல்கள் இருக்கின்றன, ஆளுக்கு ஒன்று என்று எடுத்துக்கொள்வோம். பிறகு அவனும் சம்மதித்துக் கொள்கிறேன், சரி எடுத்துக்கொள்வோம் என்று. பிறகு அவன் சொன்னான், எனக்கு கடுமையாக பசிக்கிறது, உங்களில் யாராவது ஒருவர் கடைக்கு சென்று உணவு வாங்கிவிட்டு வாருங்கள், நம் முதலாவது பசியை போக்குவோம், அதற்கு பிறகு தங்க குவியல் எடுத்துவிட்டு செல்வோம் என்று. அப்பொழுது அங்கிருந்த ஒருவர், அதாவது 3 பேரில் ஒருவர் உணவு வாங்குவதற்காக வேண்டி கடைக்கு சென்று விடுகிறார். அப்பொழுது இந்த 2 பேரும் பேசிக்கொள்கிறார்கள், உணவு வாங்க சென்றவர் திரும்பி வந்தால் அவனை கொன்றுவிட்டு நாங்கள் இந்த 3 தங்க குவியல்களையும் ஒருவருக்கு 1.5 விகிதமாக எடுத்துக்கொள்வோம் என்று அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இந்த உணவு வாங்க சென்றானே அவன் மனதுக்குள் நினைக்கிறான், நான் எதற்காக இவர்களுக்கு அந்த மற்ற 2ஐயும் விட்டு கொடுக்க வேண்டும், இவர்கள் 2 பேரையும் கொன்றுவிட்டு நான் அதனை எடுத்துக்கொள்வது தான் புத்திசாலித்தனம் என்று அவன் எண்ணிக்கொள்கிறான். பிறகு அவன் தனக்கான உணவை வாங்கி உண்டதற்கு பிறகு மற்ற 2 பேருக்கும் வாங்கிய அந்த உணவில் விஷத்தை கலக்கிறான். விஷத்தை கலந்து அவர்களை எப்படியாவது கொண்டு விட வேண்டும் என்று அவனுக்கு யோசனை தோன்றிவிடுகிறது. பாருங்கள், சொத்துக்காக 3 பேர் இறக்கப் போகிறார்கள். அதாவது இப்பொழுது அவன் உணவை வாங்கி கொண்டு வந்து இவர்களது கையில் கொடுக்கும் அக்கணப்பொழுதுகளில் இவர்கள் 2 பேருமாக சேர்ந்து திட்டம் வகுத்த அந்த திட்டத்தை அமுல்படுத்தி விடுகிறார்கள். அதாவது அவனை கொண்டு விடுகிறார்கள். இவர்கள் அதற்கு பிறகு உணவை உண்ணுகிறார்கள். விஷம் அப்படியே தலைக்கு ஏற அவர்களும் இறந்து விடுகிறார்கள். 3 பேரும் அந்த இடத்தில் அவர்கள் அப்படியே இறந்து போய்விடுகிறார்கள், மாண்டு போய்விடுகிறார்கள்.
பிறகு ஒரு காலத்துக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்பக்கமாக வருகிறார்கள். அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தன் சம்பவத்தை அறிவித்துக் கொடுத்திருந்தேன். அவர் தன் சீடர்களுக்கு இந்த செய்தியை சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒரு அருமையான செய்தியை சொன்னார்கள். மனிதன் அதாவது தனக்குத்தான் அனைத்தும் வேண்டும் என்று அவன் சண்டையிட்டுக் கொள்கிறான், அடித்துக் கொள்கிறான், இதற்காக தன் உயிரையே மாய்த்து கொள்கிறான், அல்லது பிறரையாவது கொன்று அவர்களை அழித்தாவது நான் இதை தேட வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். ஆனால் அவனுக்கு அது கைக்கு கிடைக்குகிற பொழுது வாய்க்கு அது எட்டாமல் போய்விடுகிறது. இப்படித்தான் உலக வாழ்க்கை. வீசின கையுமாக வருங்கையுமாக மனிதன் வருகிறான், அனைத்துக்கும் சண்டை போடுகிறான். கடைசியில் அவனது வயிற்றை நிரப்புவது அவன் உண்ட உணவுகளை தவிர வேறு எதுவுமே இல்லை. எனவே இந்த உலகத்தில் என்னதான் பேராசை கொண்டு நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக நமக்கு நிம்மதி என்பது கிடையாது, சந்தோஷம் என்பது கிடையாது. உண்மையான சந்தோஷம் என்பது போதும் என்ற மனதில் திருப்தியில் தான் இருக்கிறது என்கிற அந்த பேருண்மையை நிச்சயமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹு தாலா அவனது நினைய அருள்களை நமக்கு சொரிவான். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு சமூகத்தினர், ஒரு ஊர்வாசிகள் அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்து அவனை விசுவாசித்து அவனது வரம்புகளுக்குள் அவர்கள் வாழ்ந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா வானங்கள் மற்றும் பூமியினுடைய அருள்வாசல்களை திறந்து கொடுப்பான். இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய வாக்குறுதியாக இருக்கிறது. அந்த வாக்குறுதிக்கு அமைவாக நாங்கள் இந்த உலகத்தில் முழுமையாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவனது ஏவர்களுக்கு முழுமையாக சரணடைந்து திருப்தியோடு பொறுமையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வல்லவன் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இபாதல்லாஹ் இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும். உذ்குருல்லாஹல் ஜலீலல் ஜப்பார யذ்குருக்கும் வஷ்குருஹு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.